ரைட், ஓகே. இப்போ நான் 33வது கேள்வி பார்க்கணும். இப்போ 33வது கேள்வி எடுத்தேன்னு சொன்னால் எனக்கு ஒரு அந்த கேள்வி நான் வாட்சி பார்க்குற டைமில் பருமன் 30 மில்லிமீட்டர் இன்ட்டு 40 மில்லிமீட்டர்னு சொல்லிக்கிறது. இப்போ இதை என்ன செய்யறதுண்டா தனி வில்லை வலிக்கு எறிவை ஒன்றினால் அப்படின்னா ஸ்லைட் ப்ரொஜெக்டர் வலிக்கின்னு ஒரு உருப்பெருத்த பிம்பம் எரிய வில்லையிலிருந்து 4 மீட்டருக்கு அப்பால் வருதான். அந்த 4 மீட்டர் தான் எனக்கு பிம்ப தூரம் இருக்க போகுது. ஸோ எனக்கு ஞாபகம் வரும் வில்லையிலிருந்து நான் பழையத்தை காட்டி குறிவளவு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வில்லையிலிருந்து அளக்கப்படுற தூரம் இங்கே பக்கம் மைனஸ் இங்கே பக்கம் ப்ளஸ். சரியா, ஒளி செல்ற பக்கம் அளக்கப்படுற தூரம் மைனஸ். அப்போ எனக்கு வி மைனஸ் வரும், யூ ப்ளஸ்லாம் வர போகுது. ஸோ இந்த இடத்துல எனக்கு இந்த 30 மில்லிமீட்டர் 40 மில்லிமீட்டருங்கிறது எனக்கு 1.2 1.6 தருதுன்னா நான் ஏதாச்சும் ஒன்று எடுப்பேன். அதாவது ஏற்கனவே இருந்தது இப்போ வந்தது லைக்வைஸ் VOU சமன் ஒரு H1OH நாட் லைக்வைஸ் போட போகிறேன். அப்போ எனக்கு நான் என்ன செய்வேன்னு சொன்னால் டிரெக்டாகவே VOU. அப்போ எனக்கு 4 அது சமன் எனக்கு வரப்போகுது 1.2 மீட்டர். 1.2 கீழுக்கு 30 மில்லிமீட்டர் தெரியும். 30 தர 10 செய்யணும். அப்போ நான் எப்படி போடுவேன்னா 30 தர 1000 போடுவேன் சுருக்கிறதுக்கு ஈஸியா. அப்போ நான் என்ன செய்வேன்டா இந்த சைவரை வெட்டினேன்டா இந்த 1.2 தர 100 சொன்னா 120 வரும். 120 3 பிரிச்சா எனக்கு எத்தனை வரும் 40. அப்போ 40 சொன்னா 40 பிரிவாடு யூவால போகும். ஸோ யூட வேறு 0.1 மீட்டர் தான் முடிச்சுப்பேன். சரியா, அடுத்த ஆப்ஷன் நான் என்ன செய்வேன்டா 1 V minus 1 U சமன் 1 F யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த வீட பெருமையாக மைனஸ் தெரியும். அப்போ இங்கே என்ன வரும் 4 தெரியும். அப்போ மைனஸ் 1 4 1 V மைனஸ் 1 இது பிளஸ் ஆகி போகுது 0.1 அது சமன் 1 F. சரியா, ஸோ இந்த இடத்துல இதை நான் டிரெக்டாக எப்படி எழுதுவேன் 10 டைம் போடுவேன் 10 உண்டு. சரியா, 10 உண்டு. இப்போ எனக்கு தெரியும் நான் இந்த இடத்துல ஏதாவது கோமசி அடிக்கிறது 1 V மைனஸ் 1 U சமன் 1 Fல நான் 4 பொதுவாக எடுத்து சொன்னா இங்கே எனக்கு மைனஸ் 1 வரும், இங்கே மைனஸ் 40 வரும். அது சமன் 1 F. ஸோ மைனஸ் 41 4. அப்போ எஃப்ட விட வரப்போ எனக்கு மைனஸ்ல 4 41 இது மீட்டர்ல வரும். ஸோ சென்டிமீட்டர்ல விட எல்லாம் இருக்கு. அப்போ நான் 100 சென்டிமீட்டர் போடுவேன். போட்டேன்னா கிட்டத்தட்ட இப்போ 4 40 பிரிச்சா 4 40 பிரிச்சா எனக்கு வரப்போறது என்ன 4 40 1 10 0.1 கிட்டத்தட்ட அதை நான் 10 சென்டிமீட்டர் வரும். ஆனால் எனக்கு 40 நான் பிரிக்கிறேன் 41 பிரிக்கிறேன். அதே பெருமதியை நான் ஒரு அந்த 40 பிரிக்காம 41 பிரிக்கிறேன்னு சொன்னால் சின்ன பெருமையால் பிரிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு பெரிய விட வருமா சின்ன விட வருமா? உதாரணத்துக்கு 10 நான் 4 பிரிக்கிறேன் 10 5 பிரிக்கிறேன். இப்போ எனக்கு இதில் 10 4 பிரிச்சா 2 சாஞ்சு வரும் 10 5 பிரிச்சா 2 வரும். லைக்வைஸ் எனக்கு இப்போ 40 பிரிச்சா தான் 10 சென்டிமீட்டர் வரணும். அப்போ 41 பிரிக்க 10 குறை வரணும். அவ்வளோதான் யோசிப்பேன். இப்போ இதில் நான் ஒரு 41 பிரிச்சு காணிக்க மாட்டேன். ஸோ 10 சென்டிமீட்டர் குறைய வரணும். அப்போ அப்படி இருக்கிற விடையை பார்த்தேன்னு சொன்னால் எனக்கு 2வது வரும். ஸோ இதில் குவிவு இல்லை மைனஸில் பெருமானம் வரச்சுன்னா குவிவு இல்லை. அதே இது ப்ளஸில் வரச்சுன்னா குழிவுலையாக இருக்குது. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்னால நீங்கள் வாட்ச் பார்த்துருப்பீங்க. ஸ்டாண்டர்ட் ஃபோட்டோகிராஃபிக் ஸ்லைட் ஹேஸ் எ பிக்சர் சைஸ் ஆஃப் 30 மில்லிமீட்டர் இன்ட்டு 40 மில்லிமீட்டர். அதனால் உங்களுக்கு அந்த 4 மீட்டர் away from the project lens a single lens light projector அதை யூஸ் பண்ணி செய்கிறாங்க. ஸோ இதில் என்னென்ன இமேஜ் வருது எங்களோட ஸ்க்ரீனில் 1.2 மீட்டர் இன்ட்டு 1.6 மீட்டர் கேர்லி லென்ஸ்னா ஃபோக்கல் லென்த் இந்த ப்ரொஜெக்ட் லென்ஸில் காட்டுறீங்க. ஸோ இதுக்கு நான் 9 மட்டும் எடுத்துட்டேன். சரியா, அடுத்த கேள்வி 34வது கேள்வி ஒரு SHMோட தொடர்பட்டு வந்துருக்கு. நான் வாசிக்கிறது சொல்கிறேன். அப்போ ஒரு சோதனைக்குள்ள ஏன்னா நான் SHM என்னன்னு பார்த்தேன்னு இங்கே 2π அதெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கு. இப்போ அலைவு ஆழம் இப்போ கேள்வியிலேயே கீழே அலைவு ஆழம் கொண்டு வந்துட்டு நான் கேள்வி ஃபுல்லாக வாசிப்பேன். ஒரு சோதனை குழாயின் அடியில் ஒரு உலோக குண்டை வைப்பதன் மூலம் சோதனை குழாய் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு பாய்மத்தில் நிலைக்குத்தாக மேற்குமாறு செய்யப்பட்டுள்ளது. சரியா, அதில் உங்களுக்கு குழாயிட அதோட சேர்ந்து குண்டோட மொத்த திணிவு தான் ஸ்மால் பாய்மத்தில் அடர்ந்து சந்திக்கிற ரோ. சரியா, குழாயிட ஒரு கோட்டு பிறகு ஏன்னு தந்திருக்காரு.
இனிஞ்சல பரப்பிலுவோட விளைவு, அடுத்தது பிசுக்குமோட விளைவுகளை புறக்கணிக்க சொல்லிக்கிறது. இப்ப என்ன செய்யறதுன்னா குழாய்க்கு ஒரு நிலைக்குத்துவியல் பேச்சுன்னு கொடுக்குற டைம்ல தொடர்ச்சியாக செய்யும் போது அலைய போகுது. அப்ப அதுல அலைவு காலம் கேட்டிக்கிறது. அப்ப என்னைக்கு வழங்கும் இவ்விடத்துல ஒரு மேலதிகமான ஒரு மேலதை போன்று தொழிற்பட்டாதான் இந்த இடத்துல ஒரு ஆர்முகள் வரும். அப்படித்தானே ஒரு மேலதிக விசை ஒன்று வருதுன்னா அதால எங்களுக்கு ஒரு மேலதிக ஆர்முகள் வந்துருக்கும். அப்ப எனக்கு தெரியும் SHM அலைவு காலம் சம்பந்தமாக கேட்கிறேன்னா இந்த A சமன் மைனஸ் ஒமேகா வர்க்கத்தை ஒமேகா வர்க்கம் இந்த எக்ஸை தான் யோசிப்பேன். சரியா? அப்ப எனக்கு வழங்க போகுது இந்த இடத்துல இந்த மேலதிக விசை தான் வரும்னு சொன்னா ஒரு மேலதிகமா ஒரு எக்ஸ் தூரம் அமுழ்த்திருத்தளவார அந்த மேலதிக பல வரப்போகுது. அப்ப V ரோஜி எனக்கு தெரியும். ஸோ AX ரோஜி குறுக்கோட்டு பரப்பு ஒரு எக்ஸ் தூரம் அமுழ்த்துற மாதிரி எடுக்கேன். ஸோ எனக்கு ஆர்முகளை கண்டுபிடிக்க இயலும் V ரோஜி அரை. ஸோ AX அடர்த்திலோன்னு ரோஜி ஓவர் M வரும். ஏன்னா எனக்கு தெரியும் சமன் FOM இந்த மேலதிக விசைய அந்த திணிவால நான் பிரிக்க போறேன். திணிவுங்கிறது மொத்த திணிவு. இப்ப இந்த இடத்துல மைனஸ் ஒமேகா வர்க்கம் எக்ஸ் வருது. ஸோ ஏன் நீங்க எக்ஸ்டென்ஷன்னா நாங்கள் எடுக்க அந்த ஆர்மோடுகள் எங்களுக்கு தெரியும் A ப்ரப்போசல் மைனஸ் எக்ஸ். அப்போ நான் இந்த இடத்துல மைனஸ்ல எல்லாம் போட மாட்டேன். நான் இங்கே பக்கமாக செய்கிறேன் இங்கே பக்கம் போகுது அப்படி மேல் நோக்கி தொழில் போட்டு நான் இப்படி தானே அமுழ்த்த போகிறேன். ஸோ அதை யோசிச்சேன்னா மைனஸ் படுத்த வந்தாலும் அது பேத்திரமுகத்தை நான் யோசிச்சுவேன். ஸோ இந்த எக்ஸை மாட்டிடுவேன். ஒமேகா நான் கண்டுபிடிச்சேன் எனக்கு அடுத்த ஆப்ஷன் T சமன் 2π ஒமேகா. அப்போ எனக்கு ஒமேகா இதில் வர்க்கமூலத்துக்கு வரப்போகுது. அவடத்தை நான் போடுவேன். ஸோ எனக்கு தீட விட 2π ஒமேகா வரப்போகுது. 2π இன்டு ஒமேகா 2π இன்டு ஒமேகா இல்லை. அப்போ இங்கே M வரும் இங்கே A ரோஜி வரும். அவ்வளோதான் யோசிப்பேன். ஸோ இப்படி இருக்கிறவடைய பார்த்தீங்கன்னா M ஓவர் A ரோஜி செகண்ட் உடைய போட்டு பேசுவேன். அவ்வளோதான். 35 கேள்வி. இதுவும் எனக்கு ஒரு கலக்கப்பட்ட ஒரு கேள்விதான். அப்படி என்ன ஒரு வீட்டுக்கு தந்து போட்டு இந்த பலூன் அடுத்தது ரிலேட் அமையும் சார்பாக கட்டிக்காரு. சரி அதில் ஒரு வீட்டுக்கு தந்திக்காரு. இப்போ T1ல R முழுகுது, T2ல ஒரு சீரான வேகம் யூனிஃபார்ம் வெலாசிட்டி, அதுக்கப்புறம் அமர் முழுகல். சரி இப்போ எனக்கு என்னன்னு சொன்னா இந்த கேள்வி நான் வாட்ச் பார்க்குற டைம்ல ஒரு திணிவற்ற பலூனை நினைச்சு வச்சிருக்காரு. அப்படின்னா consider the massless balloon attached to one end of a light string. The other end of the string is attached to the bottom of the water tank which is fixed in a truck as shown in the figure. ஒரு லோரிக்குள்ள ஏதோ ஒன்றுக்குள்ள என்ன செஞ்சுக்கிறேன்டா சரியா கீழுக்கு கட்டி வச்சுக்காரு. எப்படியோ இந்த மாதிரி ஷேப்ல இருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு என்னன்னா எங்களுக்கு வீட்டுக்காக வச்சு நம்மளோட யோசிக்கணுங்கிற விஷயம் விளங்கிடும். அடுத்தது எனக்கு தெரியும் இப்போ முதலாவது விட ஷோரா வராது. ஏன்னா முதலாவது விடையில ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்கு. அஞ்சாவது விடையெல்லாம் ஒரே பக்கம் போற மாதிரி இருக்கு. மூணாவது விடையும் கூட ஒரே பக்கம் போற மாதிரி இருக்கு. ஏன்னா இங்க T1 T2 T3ல 3 விஷயம் மாறி வருது. ஸோ எனக்கு விட வரப்போது 2 இல்லாட்டி 4 நான் யோசிப்பேன். அப்போ இவ்விடத்துல எனக்கு ஞாபகம் வரும் இந்த விஷயம். ஸோ இந்த கேள்வி நான் செய்யறேன்டா இப்படி இந்த விஷயம் ஞாபகத்துக்கு வரும். அதை கட்டி நான் இப்படி வச்சா இப்படி வரும், இப்படி வச்சா இப்படி வரும். மேலே கட்டினா இந்த டீட்டா எங்கில் வரும், இங்கே வச்சு காட்டினா இங்கே போகும்போது சரி சரியா. அப்போ இப்படி தான் ஆர்மோடுன்னு சொல்லி நான் எடுத்தா இந்த எனக்கு இந்த கான்செப்ட் வரும் இப்படி. அப்போ எனக்கு முதலாவது ஆர்மோடுகிற டைம்ல எனக்கு இப்படி வரும் என்கிற விஷயம் ஞாபகத்துக்கு வரும். அடுத்த டைம்ல சீரான வேகம் மாற மாட்டுச்சு இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும். அப்போ அதை வச்சு நான் பார்க்குற டைம்ல எனக்கு கன்ஃபியூஸாக இருந்தது என்ன செகண்ட் அல்லது ஃபோர்த். எனக்கு அப்போ செகண்ட் வராதுங்கிறது நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். ஃபோர்த் தான் ஒரு மட்டும் எடுப்பேன் சரியா. இதுலேயும் தான் பலூன் பற்றி கழிச்சிருக்கு. அப்போ உங்களுக்கு இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்கிறேன்னு சொன்னால் ஞாபகம் வச்சிங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இதில் அந்த வலிட அடர்த்தி இல்லாட்டி நீர் அடர்த்தி சார்போட மகள் ஞாபகம் இருக்கா. எனக்கு சமயம் குழந்தை நம்ம யோசிக்க மாட்டேன். அப்படி இருந்தால் நீங்கள் கதைச்சிக்கிறது என்னன்னு சொன்னால் திணிவற்ற பலூன் சம்மந்தமாக கதைச்சிக்கிறது சரியா. இப்போ திணிவற்ற பலூன் வந்து காய்க்கிற டைமில் எனக்கு இந்த எக்ஸலரேஷன் பண்ணுற பக்கம் தான் போகும். எக்ஸலரேஷன் பண்ணுற பக்கம் போகும். இன்னொன்று படிச்சு ஞாபகம் தானே ஹீலியமா இல்லாட்டி உலோக பூண்டா வேற ஒரு கான்செப்ட் படிச்சு ஞாபகம் இருக்கா. நான் இப்படி அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். எனக்கு அந்த எக்ஸலரேட்டிங் பண்ணுற பக்கம் தான் போகுங்கிற கான்செப்ட் வச்சு நான் எனக்கு ஃபஸ்ட்டுக்கு 1 3 5 வராங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவேன். ஏன்னா T2ல எடுத்து பார்த்தேன்னு சொன்னால்
இதே ஷேப்ல இருக்க போகுது, T2ல மாற மாட்டுச்சு. அப்ப அதை வச்சு எனக்கு 5th தேர்டோ இல்லாட்டி ஃபர்ஸ்ட்ல ஃபுல்லாக அப்படி வருது. அப்போ நீங்கள் செகண்ட் ஆஃப் ஃபோர்த் ஆகிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் எந்த அந்த எக்ஸலரேட்டிங் கான்செப்ட் இந்த மைண்ட் செட்டை நான் கொண்டு வருவேன். வந்துட்டேன்டா ஏசமன் ஜீட்டாண்டிடா யூஸ் பண்ணிப்போம். ஸோ அது அப்போ அதை வச்சு நான் என்ன செய்வேன்டா யோசிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு 2001 2002 இதே மாதிரி ஒரு கேள்வி நான் பிரீஃபாக படிச்சு ஞாபகம் இருக்கும். ஸோ பாஸ் பேப்பர் இம்பார்ட்டன்ட். 2011 வரைக்கும் நான் செய்யலை, 2000 ஆண்டுலேருந்து செஞ்சிருக்கேன். அதெல்லாம் ஒன்று செஞ்சிருப்பேன். சரியா? 36ஆவது கேள்வி இதை நான் எடுத்துட்டேன்டா உங்களுக்கு அந்த மொத்தலோட சம்மந்தப்பட்டு வந்திருக்கு. ஒரு ஒப்பமான கிடை மேற்பரப்பின் இது வைக்கப்படல, இன்னும் M3 M ஒரு 2 M இருக்கு. கேள்வியை பார்த்தோம்னு சொன்னா இந்த ஸ்மால் எம்முக்கு விங்கிற ஒரு வேகம் கொடுக்கும். இது என்னன்னு சொன்னா பூரண மீள்தன்மை உள்ள மொத்தல். பூரண மீள்தன்மை உள்ள மொத்தல் சொன்னா என்ன சொல்றேன்னா ஃபுல் எலாஸ்டிக் கொலிஷன். அதாவது இதுல இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டாக ஹியூமன்ஸ்ல இருந்தா நீங்க வாசிச்சு பார்த்துருப்பீங்க, லீனியர் இலாஸ்டிக் கொலிஷன். சரியா? அதுவும் ஃபுல் இலாஸ்டிக் கொலிஷன். சரியா? இப்போ கேள்வி என்னன்னு சொன்னா இப்படி மோதுற டைம்ல இந்த 2m என்ன வேகம் வந்திருக்கும், இந்த m ஏதாவது வேகம் வந்திருக்குமா? இப்போ நான் என்ன கேள்வி எடுத்து பார்த்தேன்னு சொன்னா இங்க சக்தி காப்படைய போகுது, பூரண நீர்த்தன்மையில மொத்தம் பெண்ணெல்லாம் தொடவும் மாட்டேன். 2 மெத்தட்ல நான் யோசிப்பேன். ஏன்னா எனக்கு சக்தி காப்பு தத்துவம் யூஸ் பண்ண போற டைம்ல எனக்கு உந்த காப்பு தத்துவம் ஓகே, சக்தி காப்பு தத்துவம் யூஸ் பண்ண போற டைம்ல எனக்கு v ஸ்கேன் தான் சம்பந்தப்படுறேன். அப்ப இங்க v1 v2 வந்து ரெண்டுக்கும் வர போகுது. 2m திணிவ பெரிய திணிவ சின்ன திணிவு மோத போகுது. அப்ப இங்க ஒரு காலமும் ஒட்டிட்டு போக மாட்டேங்குது எனக்கு தெரியும். ஏன்னு சொன்னா மீள்தன்மைன்ற மொத்தல தான் தனித்திணிவா போகும். மீள்தன்மையில மொத்தல ஆர்குமெண்ட்ஸ் என்ன தனித்திணிவா போக மாட்டேங்குது. அப்ப பட்டு கூட என்ன செய்யும், 2m ஒரு வேகம் கிடைக்கும், 2m பெரிய திணிவு. அப்ப அதை என்ன செய்யும், தட்டி விடும். அப்படின்னா ரிவர்ஸ்ல திருப்பி வந்து அந்த தொடர்ச்சியான இயக்கம் நடக்கும். அப்படின்னா தெரியும் சமனான திணிவுகளுக்கு இடையில வேகம் கூட மாற்றப்படும். ஃபர்ஸ்ட் 3m இடையில என்ன செய்யும், v v v என்று மாறி போய்த்திரும். 3வது mல v இருக்கும், 4வது mல 2m ஓய்வுல இருக்கும். அது ரெண்டு நான் உந்த காப்பு தத்துவத்தை யூஸ் பண்ணி ஏதோ v1 எடுத்து v2 எடுத்து ஒரு கோவை எடுத்துருவேன். அடுத்தது இப்போ நியூட்டன் பரிசோதனை விதியை யூஸ் பண்ணுவோம் யோசிப்பேன். அதுக்கு முதல்ல நான் சிம்பிளா யோசிப்பேன் என்னன்னா சக்தி காப்படையணும். சக்தி காப்படையணும்னு சொன்னா எங்களுக்கு அந்த மோதிர அதாவது மோதிரத்துக்கு பிறகு விரிகை வேகங்கள் கூட்டுத்தொகை இருக்கு தானே, அது v அடிக்கணும். ஃபர்ஸ்ட்டை பார்த்தேன்னா ஓகே v வந்துருக்கு, ரியாலிட்டி வச்சு யோசிக்க போறேன். ரெண்டாவது பார்த்தேன்னா v/2 v/2 மிச்சமாக v/2 எங்க வழங்கல் என்ன சொல்றேன், ஆரம்பத்தில் ஸ்மால் எம்முக்கு ஒரு v இருக்குன்னா ½ mv வர்க்கம் இருந்திருக்கும். சரியா? இப்போ 2mக்கு v/2 இருக்குமான்னு சொன்னா அங்கே ½ mv வர்க்கம் வருமா? இல்லை, ½ into 2m into v/2 முழுவதும் வர்க்கம் தான் வரும். ரெண்டு ஒண்டா அப்படின்னா ½ into 2m into ½ into 2m into v/2 முழுவதும் வர்க்கம். v வர்க்கத்துக்கு 4. சரியா? அப்ப ஏற்கனவே இருந்தது ½ mv வர்க்கம். சரி, இப்ப இதே ½ mv வர்க்கத்தை கொண்டு வரணும்னா இங்க 2 வரும். அப்ப இங்க ½ mv வர்க்கம் வருமா? இல்ல, mv வர்க்கம் தான் வரும். ஸோ சக்தி ½ அடையும். அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா அதுல 3v/4 v/2. 3v/4 v/2 கூட்டினா முக்காலை மறையும் கூட்டினா 1/4 v தான் இருந்த v யோட இன்னொரு காவாசி கூடுமா? இல்லை, அது வராது. நாலாவது பார்த்தீங்கன்னா v/3 2v/3 2v/3 v/3 கூட்டினா பிரிகை வேகங்கள் கொடுத்த v என்ன ஒன்றிணை வேகம் v தெரியும். என்ன சக்தி காப்பு தத்துவம் சக்தி காப்படைய போகுது. அப்ப நாலாவது ஓகே, அஞ்சாவது வராது. அப்ப எனக்கு ஃபர்ஸ்டா இல்லாட்டி ஃபோர்த்தான் யோசிக்கிற டைம்ல தான் ஃபர்ஸ்ட் வராது. ஏன்னா ஸ்மால் m சின்ன திணிவு 2m மோதிக்கிட்ட இப்படி 2m ஒரு வேகம் கிடைக்கும். அப்ப 2m ஒரு வேகம் இங்க காட்டல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஃபோர்த்தை போட்டு பேசிடுவேன், யோசிக்க மாட்டேன். அப்படி இல்லாம எனக்கு இந்த டைம்ல நான் ஐடியா வராட்டி நான் என்னத்தை யோசிக்கிறேன்டா, நான் இங்க பெண் தொடவே இல்லை. அப்படி பெண் தொடரா இருந்தாலும் என்ன செய்வேன்டா சக்தி காப்பு தத்துவம் யூஸ் பண்ண மாட்டேன். நான் என்ன செய்வேன்டா உந்த காப்பு தத்துவம் யூஸ் பண்ணுவேன். ரெண்டும் அதே பக்கம் இருக்கு என்ன எடுப்பேன். அதே பக்கம் மனுஷன் ஸ்மால் எம்முக்கும் எனக்கு அந்த முன்னுக்கு இருக்கிற 3க்கும் ஓகே புறமாட்டப்பட்டு வந்துடும். அப்படின்னா இவ்விடத்திலையும் இந்த எம் படத்திலே இருக்கும், படத்திலே நான் டிரெக்டா போடுவேன். ஸோ இதுக்கு v1 இதுக்கு v2 எடுப்பேன். ஆனால் ரியாலிட்டியில் எங்களுக்கு தெரியும் இதுக்கு v2 இங்கே இருந்தாலும் v1 இங்கே வரும். ஆனால் எனக்கு மைனஸ்ல வரும். நான் இங்கே பக்கம் போட்டிக்கிறதால அதில் எனக்கு மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கும். ஸோ நான் என்ன செய்வேன், இந்த காப்பு தத்துவம் யூஸ் பண்ணேன்னா இப்படி வரும், m into v = mv1 plus 2mv2.
இப்படி வரும். இதுல நான் m எல்லாம் மட்டும் இதை ஒரு சமன்பாடு டைரக்டா போடுவேன். நியூட்டன்ல பரிசோதனை விதி என்ன சொல்லுது? பிரிகை வேகம் நல்ல கூடுதொகை ஒன்றிணை வேகத்துல கூடுதொகை சமம். பிரிகை வேகம் எனக்கு தெரியும் v2. இது இப்படி வந்திருந்தா நான் கூட்டிப்பேன் v2 plus v1 உண்டு. இப்படி வந்தாலும் என்ன செய்வேன்னா v2 minus v1 அது சமம் e into ஈட பெருமதி பூரண மீத்தன்மை முதல்ல தான் உண்டு into vn வரும். அப்ப டைரக்டா v வரும். அப்ப என்ன பார்க்கறேன்னா இதுவும் v இங்க minus v1 இங்க plus v1 இருக்கு. இதோட இரண்டாவது சமன்பாடு எடுத்தேன்னு சொன்னா minus v1 plus v1. அப்ப ரெண்டையும் கூட்டி விட மன பேத்து ரெண்டு சமன்பாட்டை கூட்டி விட்டா v2 வரும். அப்ப இதுல 2v2 இதுல v2 னா 3v2 2v க்கு சமமா இருக்கும்டா v2 என்ன இருக்கு 2v/3 2v/3 எங்க இருக்கு பாப்பன் நாலாவது வரையில இருக்கு. நம்ம அத பார்க்க மாட்டோம் கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு வரையில இருக்கு அதை போட்டு பேத்துறேன். சக்தி காப்பு யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த v1 v2 சம்பந்தப்பட்டிருக்கு. அப்ப அதுக்கடையில வந்து கோவை ஒரு ஜாலியா வந்துருக்கு v சமம் v1 plus 2v2. அப்ப அதுல நான் அப்ளை பண்ண போறேன்னு சொன்னா என்ன நடக்கும்? எனக்கு டைம் வேஸ்டா போயிடும். அப்படின்னா எனக்கு அந்த half mv வர்க்கத்துல போற டைம்ல ஒரு ஈருறுப்பு கோவையோட விரிவெல்லாம் வந்து கிடைக்க போகுது. சரி, அதனால அவ்வளவு யோசிக்க மாட்டேன். 37வது கேள்வி 37வது கேள்வி எடுத்தேன்னு சொன்னா அந்த படத்திலே நான் என்ன செய்வேன்? 37வது கேள்விக்கு படத்திலே நான் விஷயத்தை போட்டு பேத்துருவேன். படத்திலே விஷயத்தை போட்டு போனேன்டா இந்த கிராஃபுகள் வருது இல்லாட்டி படங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கறேன்டா அதில் நான் பெருமானம் போடுவேன். திருப்பி இதை ரஃப்தால கீறி மெனக்கிட மாட்டேன். இந்த எம்சிக்கு பேப்பர் எங்கட தான் சும்மா டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அப்ப ஒளிகாலம் இருவாயி உத்தம தொழிற்பாட்டுக்காக அதன் முன்முக கோடல் வோல்டேஜ் 2 வோல்டேஜாம் ஓட்டம் 10 மில்லியம்பியராம். சரி, டிரான்சிஸ்டரின் VBE 0.7 ஓட்ட நயம் பீட்டா 100 VCE சேச்சுரேஷன் 0.1 உருவில் தரப்பட்ட சுற்றில் ஒளிகாலம் இருவாயும் உத்தம தொழிற்பாடுக்கு தேவையான RBRC பெருமானம் கேட்டுகிறது. அப்படி இருந்தா இங்கிலீஷ் மீடிய ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னு சொன்னா நீங்க பார்த்துருப்பீங்க. சரியா? For optimum operation of a light emitting diode LED, forward voltage and current should be 2 voltage and 10 milliampere. சரியா? Respectively, transistor is having VBE 0.7, current gain beta beta சமம் அதாவது IC சமம் beta into IB. அதனால அது ஒரு மணிக்கு VCE 0.1 தந்திக்கிறது. For the circuit shown in the figure, what are the values R gain RC for the optimum operation of the LED? அப்ப எனக்கு வழங்கும் இங்க VCC 5 வோல்டேஜ்ல இருக்கு. VCC எனக்கு RB கண்டுபிடிக்கணும். VCC 5 வோல்டேஜ். நான் யோசிப்பேன் அடுத்தது RC கண்டுபிடிக்கணுமா? சரி, RC கண்டுபிடிக்கணும். அப்ப எனக்கு அதுல 5 வோல்டேஜ் தெரியும் மேலுக்கு. இங்க பக்கம் இந்த 2 வோல்டேஜ் வந்து வந்திருக்கு. அதோட ஒரு VCE லைன் சொல்லியிருக்காரு 0.1 வோல்டேஜ் சொல்லியிருக்காரு. அப்படின்னா எங்களுக்கு அந்த LED தொழிற்படம் இருந்தா 2 வோல்டேஜ் கொடுத்துருக்கணும். சரியா? அதுக்குள்ள 2 வோல்டேஜ் அழுத்தம் இறங்கி இருக்கு. VCE க்கு குறுக்கா இருக்கிற அழுத்தமும் 0.1. அப்ப ஓவராலா அதுல 2 மீதுல 1 போயிடும். அப்ப 2.9 வோல்டேஜ் தான் RC க்கு குறுக்கா வர போகுது. இப்ப 10 மில்லி ஆம்பியர் கரண்ட் எங்களுக்கு LED குள்ள ஓடுதுன்னு சொன்னா RC குள்ள என்ன செய்ய போறோம்னா 10 மில்லி கரண்ட் ஓட போகுது. அப்ப நான் ஆட்டோமேட்டிக்கா RC என்ன செய்வேன்னா V சமம் I யூஸ் பண்ணுவேன். அப்ப எனக்கு R சமம் VOI V க்கு பதிலா என்ன செய்வேன்? அதுல 2 வோல்டேஜ் ஏனா எங்களுக்கு மைனஸ் முடிவுல புவித்தொடுப்பு செய்யப்படும். மேலுக்கு 5 தெரியும். அப்ப VCE 0.1 அங்கல 2 வோல்டேஜ் கழிச்சிட்டு 2.9. 2 V சமம் I R சமம் VOI. அப்ப VOI என்ன 2.9 இன்டு I 10 மில்லி ஆம்பியர். 10 தர 10 சை 3 10 தர 10 சை 3. அப்படினா இதுல ஒரு 10 இங்க ஒரு 10 பண்ணினா 290 வரும். அப்ப RC விட 290 போட்டுடுவேன். RC 290 ன்னு சொன்னா எனக்கு இப்ப விட 3 லட்சம் வர போகுது. இத நான் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். 3 வடையா மீட் பண்ணிடுவேன். சரியா? 3 லட்சம் மிச்சம். அடுத்து எனக்கு இங்கல பக்கம் இருக்கிற சுற்ற பாத்தீங்கன்னா 3.3 கிலோ ஓம் 1.7 கிலோ ஓம். அப்ப எனக்கு 5 வோல்டேஜ் இதுக்குள்ள பெரிய போகுதுன்னா தடைகளுக்கு குறுக்கா சரியா அதுல தடையோட ரேஷியோக்கு ஏத்த மாதிரி பிரியும். அப்படின்னா 3.3 கிலோ ஓமுக்கு குறுக்கா எவ்வளவு வரும்? 3.3 வோல்டேஜ் மைனஸ் முடிவுடன் புவித்தொடுப்பு செய்யப்படுது. 1.7 கிலோ ஓமுக்கு குறுக்கா 1.7 விழும். அப்ப 1.7 விழுமண்டா இந்த பாயிண்ட் இருக்குதானே நான் படத்தை எழுதுறேன். நான் படத்துல எழுதுவேன். இந்த RB இருக்கிற இடம் இவடத்துல வார புள்ளியில எனக்கு வரப்போகுது. இது 0 ன்னு சொன்னா
இதுக்குள்ள 1.7 விழுந்துட்டா இது 3.3 அறிவு. சரியா? 3.3 வோல்டேஜ் அறிவு. சரிதானே? இல்லையா? சரி பாப்போம். 3.3 வோல்டேஜ் அறிவு. சரியா இல்லையா? சரி பாப்போமே. அடுத்தது இங்க பக்கம் வேற என்ன சொல்லியாரு? பிசி தந்தியாரு. பிபிஇ ட பெறுமதி 0.7. பிபிஇ ட பெறுமதி 0.7. நான் இங்க போட்டுக்க சரியா? சரியா இல்லையா? 3.3 மட்டும் வருமா? இல்ல 1.7 வரும். என்ன சொல்லணும் இல்லையா? நீங்க சொல்றீங்கன்னா நான் சொல்றேன் என்ன பாருங்க. இதுக்கு குறுக்கா 5 வோல்டேஜ் இருக்கு. அப்ப இதுக்கு குறுக்கா எவ்வளவு போகும்? 3.3 வோல்டேஜ் வரும். இதுக்கு குறுக்கா 1.7 வோல்டேஜ் வரும். சரியா? நீங்க குழப்பம் பண்ண எப்படி யோசிங்க. இப்ப அடுத்தது எங்களுக்கு VBE தந்திருக்க. VBE தந்திருக்க 0.7. அப்ப இங்க பக்கம் 0.7. 0.7. அப்ப இங்க 3.3 வருமா? இல்ல. என்ன விடைய கூட பார்த்தா கூட எல்லாம் 1 கிலோ 10 கிலோ அடுத்தது 100 அப்படிதான் இறங்கி போகுது. ஸோ அங்க 0.7 இருக்குன்னா இங்க 1.7 இருக்கிற வாய்ப்பு கூட. அப்ப நீங்க சும்மா ஒரு கால எல்லாம் மிஸ்டேக் பண்றாங்க. இது 3.3 இல்ல. அடுத்து 1.7 0. இது 1.7 கிலோ அடுத்து 1.7 வோல்டேஜ். இது 3.3 வோல்டேஜ் இங்க 5 வரும். பண்ணீங்களா? அப்ப நான் இப்படிதான் யோசிப்பேன், குழம்ப மாட்டேன். அப்ப இந்த இதுக்கு குறுக்கா வர 1 வோல்டேஜ். சரி, இப்ப இதுக்கு குறுக்கா போற கரண்ட கண்டுபிடிக்கணும்னா எனக்கு ஐபி கரண்ட் தான் போகுது. ஆனா எனக்கு தந்திக்கிறது என்ன? ஐசி கரண்ட் தான் தந்திக்கிறது. அப்படின்னா பீட்டா 100 எடுத்து. அப்ப நான் யோசிப்பேன் ஐசி சமன் பீட்டா இன்டு ஐபி. ஐசி சமன் பீட்டா இன்டு ஐபி. சரி, இப்ப எனக்கு தந்தது என்ன? ஐசி ட பெறுமதி. பீட்டா ட பெறுமதி எனக்கு தெரியும் 100 எடுத்து. பீட்டா ட பெறுமதி 100 எடுத்து. இப்ப நான் ஐசியை கண்டுபிடிக்கிறதா? ஐசி தெரியும். அப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஐபியை கண்டுபிடிக்கணும். ஐபியை கண்டுபிடிச்சா செய்யலாம். ஸோ ஐபியோட பெறுமதி எனக்கு வரப்போகுது என்ன? ஐபியோட பெறுமதி ஐசி இன்டு பீட்டா. ஒரு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஐசிக்கு பதிலாக எங்க ஆகல ஐசிக்கு பதிலாக 10 மில்லி ஆம்பியர். 10 மில்லி ஆம்பியர். சரியா? 10 தர 10/3. இப்ப பீட்டாவை பிரிக்கணும் 100. 10/2 வரும். அப்ப மொத்தம் எனக்கு 10/3 10/2 10/4 10/4 ஆம்பியர் வரும். 10/4 ஆம்பியர். 1 வோல்டேஜ் சரி. அப்ப எனக்கு RB நான் கண்டுபிடிக்க போறேன்னு சொன்னா RB சமன் B சமன் IR R சமன் VOI 1 இன் கீழ் 10/4. அப்ப 14 ஓம் 14 ஓம்னா டைரக்டா விட என்ன பாருங்க இல்ல. அப்ப கிலோ ஓம்ல இருக்கு. அப்ப 13 ஓம்னா 1 கிலோ ஓம். அப்ப 10 கிலோ ஓம் வரும். இத பெருமை என்ன? 10 கிலோ ஓம். அப்படியே போட்டு பேசணும். அப்ப 10 கிலோ ஓம் இருக்கணும் 290 ஓட. அப்ப எனக்கு 3 ஓட வராது. சரியா? அப்ப நான் எத்தனாவது போடுவேன்? 5வது வடைய இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவேன். அடுத்து 38வது கேள்வி. 38வது கேள்வி ஒரு என்ன சொல்றது? ஒரு கூற்றோட சம்பந்தப்பட்ட கேள்வி இருக்கு. அதுலயும் நீரில் மிதக்கும் ஒரு செவ்வக மரக்கூற்றின் மீது ஒரு உலோகத்துண்டு பொருத்தப்பட்டுள்ளது. உலோகத்துண்டு பொறுத்து வச்சிருக்கிறது. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு மரக்குற்றியின் கனவளவில் 50% நீர்ல வந்திருக்கு. ஓகே, உலோகத்துண்டும் மரக்குற்றியும் சமதினியம். உலோக கூற்றிட திணிவு எம்மன் எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த மரக்கூற்றிட திணிவு நிறைய போது எம்மத்தில் நிறைய போகுது. உலோக துண்டுடன் மரக்கூற்றி தலைகளாக கவிழ்க்கப்படுதுன்னு சொன்னா மரக்கூற்றிட கனவளவோட என்ன சதவீதம் நீர்ல அமல் மனு கட்டிக்கிறது. எனக்கு தெரியும் அமர்ந்திருக்கிற பகுதியிட என்ன எதுக்கு சமனா? அதாவது இடம்பெயர்க்கப்பட்ட பாயிட கனவளவு. இடம்பெயர்க்கப்பட்ட பாயிட கனவளவு நிறையா என்ன? இடம்பெயர்க்கப்பட்ட பாயிட நிறை அந்த மொத்தத்தின் சமனம். என்ன கான்செப்ட்? எனக்கு குழப்பமா இருக்கும். அதுல குழப்பம் சரி என்ன உண்டு. சரி இப்படி இருக்கும். இப்ப நான் தலைகீழா கவுக்க போறேன். தலைகீழா கவுக்கிற டைம்ல உலோக துண்டுட எனக்கு திணிவு சமனம் செல்லிக்கு ஏற்கனவே 50% மரக்கூட்டிட வருது. அப்ப உலோக குண்டு ஃபுல்லா தாண்டும். உலோக குண்டோட திணிவு சமனம் ஓட்டோமேட்டிக்கா இந்த படத்தை வச்சு மரக்கூட்டிட கனவளவு பெருசா இருக்கு. திணிவு ரெண்டுக்கும் சமனங்கிறதால மரக்கூட்டிட அடர்த்தி குறை இருக்கும். ஆனா உலோகத்துண்டு அடர்த்தி நல்லாவே கூட இருக்கு. நல்லாவே கூட இருக்கு. சரியா? அப்ப எனக்கு அது வழங்கிடுச்சு கனவளவு குறைய. அப்ப இப்படி கவிழ்த்து விட்ட மனுஷன்னா நாங்க இங்க
நிறை சமன் மேலுதைப்பு கான்செப்ட் தானே யூஸ் பண்ண போறோம். அப்படி என்றால் இடம்பெயர்க்கப்பட்ட பாயிட நிறை அந்த வார திணிவுக்கு சமன் என்ன ஒன்று எனக்கு அது கனவளவா திணிவா ஏதோ ஒன்று குழப்பிக்கின்னு வைங்க. நான் வீரோஜி தான் யூஸ் பண்ணுவேன். யூ சமன் வீரோஜி தான் யூஸ் பண்ண போறேன். அப்ப அமிழ்ந்துள்ள பகுதியில கனவளவு இன்று எந்த திரவத்துக்கு அமிழ்ந்திருக்கோ அதோட அடர்த்தியின் வச்சுதான் போட போறேன். அப்ப தலகுலா கவுண்டமன்ஸ்னா உலோகத்துண்டு இருக்கிறத ஃபுல்லா தான் அதோட கனவளவு நல்லாவே சின்னது. நல்லாவே சின்னதா இருக்குமென்னுன்னா அதால இடம்பெயர்க்கப்படுற பாயிட என்ன நிறைய கனவளவு ஏன்னா மேலுக்கு அந்த 50 அமிழ்ந்திருக்குன்னு சொல்லி அது குறைய தான் வரும். அப்ப எனக்கு குறைய போகிற விஷயம் வழங்கிட்டா அப்ப குறைய போற விஷயம் வழங்கினா 1 2 அதை நான் கம்பேர் பண்ணி பார்க்குற டைம்ல நான் ஃபைனல் பண்ணுவேன். எப்படி கம்பேர் பண்ணி பார்க்குற டைம் ஃபைனல் பண்ணுவேன். மரக்கூட்டிட திணிவும் உலோகத்துண்ட திணிவும் சமனா இருக்கு. ஆனா உலோகத்துண்டு நல்லாவே சின்ன ஒரு கனவளவுல இருக்கிறதால அதால இடம்பெயர்க்கப்படுறது கொஞ்சம் தான் வரும். அப்ப 50% சும்மா நீங்க மரக்கூற்றிய போட்டீங்கன்னா 50% என்ன செய்ய போகுது 50% நீர்ல அமுல்மெண்ட்ஸ்னா நீங்க தலகுல அப்படி போட்டீங்கன்னு சொன்னா 50% கொஞ்சம் ஓவரா போகாது. கொஞ்சம் என்ன செய்யும் குறைவாக அமுல். அதை பார்த்தா சரி உங்களுக்கு நாட்டுல குழப்பமே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நிறையிட அதாவது இடம்பெயர்க்கப்படுற பாயிட கனவளவு மேலுதைப்பு சமனா இல்லாட்டி மேலுதைப்பு சம நிறையா இல்லாட்டி என்னன்னு சொல்லி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருந்தா கூட ஓவரா யோசிக்க தேவையில்லை. ஆர்கியூமெண்ட்ஸ் என்ன தத்துவமா இல்லாட்டி மிதப்பு கோட்பாடா இதெல்லாம் நீங்க யோசிக்க தேவையில்லை. இடத்துல அவன் யோசிப்பேன் என்னன்னு சொன்னா இங்க ஜென்ரல் நாலேஜ் மாதிரி தான் யோசிப்பேன். அப்படி என்ன இன்னைக்கு இந்த பெஸ்டிக் மரம் கொடுத்துட்டு 50% அமலுது. ஓகே தலகுல நான் பெரட்டி போடுறேன்னு சொன்னா எனக்கு அந்த உலோகத்துண்டு சின்னதான் இருக்கு. ஆனா அந்த திணிவு சமன் சரியா. 2 டைம்லையும் நீங்க இப்படி போட்டாலும் சரி தலகுல போட்டாலும் அது திணிவு சமனா தான் இருக்க போகுது. தூயமா தான் இருக்க போகுது. அந்த தூயமுக்கு ஏற்ற மாதிரி தான் கனவளவு இடம்பெயர்க்கப்பட போகுது. பாயிட அந்த குறிப்பிட்ட கனவளவா நிறைய குழப்பம் இருந்தாவே இங்க ஒரு பக்கம். இப்ப நீங்க தலகுலா பிரட்டி வச்சீங்கன்னு சொன்னா சரி அது கூட தியரி அதை நீங்க ஞாபகப்படுத்த வேண்டியது. தலகுலா நீங்க பிரட்டி வச்சீங்கன்னா உங்களுக்கு குழப்பத்தை சொல்றேன். தலகுலா பிரட்டி வச்சா உலோகத்துண்டு தானே அதோட திணிவு சமன். ஆனா திணிவு சமன் கனவளவு சின்ன அடர்த்தி நல்லாவே கூட சரி அது ஒரு பக்கம் மீறிய கனவளவு சின்னது தானே. அப்ப வீரோஜி வச்சு யோசிச்சிங்கன்னு சொன்னா வீரோஜி வச்சு ரத்தாயம் பி நல்லாவே சின்னது. ரோங்கிறது எந்த திரவத்துக்கு அமர்ந்திருக்கோ அந்த திரவத்தோட திணிச்சு அப்ப வி நல்லாவே சின்னதா இருக்குமெண்டா. இப்ப உங்களுக்கு ஏற்கனவே 50% உண்டு. இதால ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்திருக்குமெண்டா 50% குறைவா வரும். அப்ப மரக்கூட்டிட கனவளவு என்ன சதவீதம் நீர்ல அமலக்கூடுமெண்டா 50%லும் மிக குறைவு இல்லை சற்று குறைவுன்னு சொல்லி உங்களுக்கு பெஸ்டோட வரும். இதை தான் நான் யோசிப்பேன். இதுக்கு பென் தொட்டோ இல்லாட்டி வீரோஜி போடணுமா எம்ஜி போடணுமா என்ன அமிழ்ந்துள்ள பாயிட நிறைய கனவளவா இதெல்லாம் யோசிக்க மாட்டேன். ஆர்கியூமெண்ட்ஸ் தத்துவம் மிதப்பு விதியா மேலுதைப்புக்குரிய அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். நான் ஜஸ்ட் என்ன செய்வேன் திணிவு எம் சமன் விடி அதை வச்சு எனக்கு அந்த யூ சமன் வீரோஜி இது 2 வச்சு தான் யோசிப்பேன். ஜஸ்ட் ஜென்ரல் நாலேஜ் மாதிரி. 39வது கேள்வி 39வது கேள்வி நடத்துன்னு சொன்னா உருவில் காட்டப்பட்ட ஒரு கிடை குழாயினோடு நெருக்க முடியாத திரவம் ஒன்று உறுதியாக பாய்கின்றது. இங்க வேணுடைய கோட்பாடெல்லாம் யூஸ் பண்ணியது. ஒரு இரு ஒடுக்கமான நிலைக்குத்து குழாய்கள் கிடை குழாயின் மீது குறுக்குவெட்டு பரப்பு A to A ஆக உள்ள இரு இடங்களில் நிலைப்படுத்தப்பட்டுள்ளன. அப்ப A to A இப்ப நான் தொடர்ச்சி சமன்பாடு யூஸ் பண்ணுவேன். சோ A ல வாரத்துக்கு நான் V1 எடுத்தேன்னா 2A ல வாரத்துக்கு V2 எடுத்தேன்னு சொன்னா எனக்கு அவருக்கு வரப்போகுது A V1 சமன் 2A V2. அப்ப V1 சமன் 2V2 எடுப்பேன். இது தொடர்ச்சி சமன்பாடுல நான் போட்டுடுவேன். அடுத்த ஆப்ஷன் இரு நிலைக்குத்து குழாய்களிலும் உள்ள திரவ நிரல்கள உயர வித்தியாசம். வெங்காயம் ஒரு குழாய் இங்கலையும் ஒரு குழாய் இருக்குன்னா உயர வித்தியாசம் HN செல் இருந்தா இப்ப எனக்கு கேட்டது குழாயினூடாக திரவத்தின் பாய்ச்சல் வீதம். இதான் இந்த பாய்ச்சல் வீதம். நான் V/T இல்லாட்டி Q/T நோடுங்க இதை தான் கண்டுபிடிக்கணும். அப்ப ஒன்று V1 கண்டுபிடிக்கணும் அதை A ஆல பெருக்கணும் இல்லாட்டி V2 கண்டுபிடிச்சு 2A ஆல பெருக்கணும். அப்ப எதனால கண்டுபிடிக்க முடியாது ஞாபகம் வர இடத்துல அடர்த்தி ஏதாவது வந்துக்கிறா இல்லை. ஆனா எனக்கு தெரியும் இங்க மேலதி அமுக மாற்றம் தாரண்டா வேகம் சம்பந்தப்படுதுன்னா இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவேன். டெல்டா P சமன் h rho g சமன் half rho delta v squared இந்த சமன்பாடை நான் இடத்துல யூஸ் பண்ணுவேன். அப்ப எனக்கு விளங்கும் இந்த ரோ எல்லாம் பேய்திரும்
போனீங்கன்னா எனக்கு இப்ப இந்த இடத்துல v1 க்கு பதிலா நான் 2v2 போடுவேன். அப்ப இவடத்துல நான் என்ன செய்வேன்னா எனக்கு இந்த v டெல்டா v ஸ்கொயர் போற டைம்ல எனக்கு நார்மலாவே தெரியும் இந்த 2a பக்கம் தான் எனக்கு அந்த h2g மேல அதிகமா கூட இருக்க போகுது. அப்ப நான் அந்த v2 ட நார்மலா இது சின்ன குறுக்கோடு பரவறது வேகம் கூட இருக்கு. சரி நீங்க எப்படி ஓட்டு பாருங்க குழப்பையெல்லாம் மாதிரி பார்க்கலாம். இந்த இதுக்கு நான் இப்ப v1 வர்க்கம் மைனஸ் v2 வர்க்கம் போறதா v2 வர்க்கம் மைனஸ் v1 வர்க்கம் போறதான்னு பார்க்க போறேன். சரி உங்களுக்கு குழப்பம் வந்துச்சுன்னா நீங்க நான் சொல்ல மாதிரி யோசிங்க பிழைச்சா பழகிடும். ஏன்னா எக்ஸாம் மோட்ல செய்ய போறேன். ஸோ இங்க உங்களுக்கு அந்த 2hg சமன் இடத்துல v1 வர்க்கம் மைனஸ் v2 வர்க்கம் போடுறேன். v1 வர்க்கத்துக்கு பதிலா என்ன போடலாம்னா 2v2 முழுவதையும் வர்க்கம். அப்ப இதான் சரி. ஏன்னா மைனஸ்ல வந்து இங்க ஏறாது. சோ v1 வர்க்கம் மைனஸ் v2 வர்க்கம் போடுறேன். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு தெரியும் குறுக்கோட்டு பரப்பு குறைஞ்ச வேகம் கூட தான் இருக்கும். சோ v2 கம்பேர் பண்ணா v1 தான் கூட. அப்ப இங்க உங்களுக்கு v1 க்கு பதிலா நான் டைரக்டா 2v2 முழுவதையும் வர்க்கம் போடுவேன். 2v2 முழுவதையும் வர்க்கம் பண்ணா 4v2 வர்க்கம் மைனஸ் படுத்துற வரும் v2 வர்க்கம் டைரக்டா நான் 3v2 வர்க்கம் போடுவேன். அப்ப 2hg 3v2 வர்க்கம் தானே 3 ஆல பிரிப்பேன் ரூட் போடுவேன் அது சமம் v2 வரும். இது v2 எனக்கு தெரியும்னா நான் 2a ஆல பெருக்குவேன். படுத்துற 2a போடுவேன். போடுறேன்னா இப்படி எங்க வடறியோ அத விட 2a root of 2gh/3 அப்ப அஞ்சாவது நான் நோட் வெச்சுவேன். பலங்க என்ன சொல்றேன்னு சொல்லி சோ இங்க தொடர்ச்சி சமன்பாடை நான் யோசிச்சேன். ஏன்னா எனக்கு பெனோட கோட்பாடு எல்லாம் அப்ளை பண்ணேன். சோ a 2a ன்னு சொல்லிருக்கு. அப்ப v1 v2 ன்னு எடுத்து அதுக்கு இடையில ஒரு கோவை எடுத்து அடுத்து எனக்கு மேலதிக உயர வித்தியாசம் தந்திக்கிறதால ஒரு h rho g வரும். அது நான் டெல்டா p சமன் half rho v வர்க்கம் ஒரு கோவை படிச்சிருப்பேன். டெல்டா p சமன் h rho g அது ரெண்டுல இருந்து நான் v1 தான் பெருசுன்னு எடுத்துப்பேன். சோ v1 வர்க்கத்துல இருந்து v2 வர்க்கத்தை கழிச்சா இந்த இடத்துல உங்களுக்கு அப்ளை பண்ணக்குள்ள சுருக்கக்குள்ள ஐடியா வந்துடும். சரியா? சோ 39வது கேள்வி 40வது கேள்வி நான் எடுத்தேன்னா ஒரு எஸ்டி கிராஃப் வந்து ஒரு வீதிக்கு அருகில் உள்ள விளக்கு கம்பங்கள் சார்பாக இரு மோட்டார் கார்களின் இயக்கங்களின் இடப்பெயர்ச்சி நேர வரைவு. ஸோ நான் அந்த வரைவு என்ன செய்வேன்னா இதில் வச்சு தான் செய்வேன். இதில் வச்சு என்ன இந்த எஸ்டி கிராஃப்லேயே வச்சு நான் செய்ய போறேன். சரி அப்போ எனக்கு இந்த நேர அச்சில் என்ன சாதிக்காரு இடப்பெயர்ச்சி காரங்கள் அவர் இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போ இதில் செல்லியாரு விளக்கு கம்பத்திற்கு வலது திசையில் இடப்பெயர்ச்சி நேரம். அடுத்தது PQR என்னும் புள்ளிகள் தொடர்பாக இந்த மோட்டார் கார்கள் இயக்கம் மாணவன் என்ன செய்யறான்னு ஒரு சில முடிவுகளை முன்வைக்கிறார். ABCன்னு சொல்லி ஒன்று P தொடர்பாக கதைக்கிறாரு, அடுத்தது Q தொடர்பாக கதைக்கிறாரு, அடுத்தது R தொடர்பாக கதைக்கிறாரு. முதலாவது P தொடர்பாக பார்த்தீங்கன்னு சொன்னா இடப்பக்கத்திலிருந்து வரும் கார் உண்டு. இடப்பக்கத்திலிருந்து வரும் கார் உண்டானது இங்க இருந்து வருது அங்க இருந்து வருதா? சரி இங்க இருந்து வருதா? சரி இப்படி இருக்கீங்களா? இடப்பக்கத்துல இருந்து எங்க வருது? சரிப்பா இடப்பக்கத்திலிருந்து வரும் கார் உண்டானது கார் 2ஐ கடக்கிறது. Pல நீங்க பாத்தீங்கன்னா இடப்பக்கத்திலிருந்து வரும் கார் உண்டானது கார் 2ஐ கடக்கின்றது. 2 கடக்குதா? நல்லா யோசிங்க. இடப்பக்கத்திலிருந்து வரும் கார் உண்டானது கார் 2ஐ கடக்குது. இல்ல அது கம்பத்தை தான் கடக்குது. ரெண்டும் ஒன்றை கடக்குதா? இல்ல. அப்ப எனக்கு ஏன் வராதுன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். இது ஜெனரல் நாலேஜ். இது A level physics இல்ல. ஜஸ்ட் அந்த விஷயம் வளைனா சரி. அப்ப எனக்கு ஏன் வராதுன்னு சொன்னா நான் 3rd 5th மாட்டிடுவேன். அடுத்தது Q தொடர்பா. Q வச்சு நான் பார்த்தேன்னு சொன்னா விளக்கு கம்பத்தை நோக்கி நகர்கின்ற இரு கார்களும் ஒன்றே ஒன்று நடக்குது. ஓகே. விளக்கு கம்பத்தை நோக்கி நகர்கின்ற ரெண்டு வேர்டு பார்க்கணும். விளக்கு கம்பத்தை நோக்கி நகர்கின்ற ரெண்டு கார்கள் ஒன்று நடக்குதா? இல்ல. ஒன்று விளக்கு கம்பத்தை தாண்டிச்சு விலகி போகுது, மற்றது நோக்கி வருது. அப்ப விளக்கு கம்பத்தை நோக்கி நகர்கின்ற இரண்டு கார்கள் ரெண்டு நோக்கி வரல. அதனால டெக்னிக்கா யோசிப்பேன். ஒன்றே ஒன்று கிடைக்குதா? ஒன்றே ஒன்று கிடைக்குது. ஓகே. ஆனா ரெண்டு நோக்கி வருது இல்ல. அப்ப B வராது. ஸோ AB வராதுன்னா நான் C எல்லாம் வாசிக்க மாட்டேன். விடையை கொண்டு வைக்கிறோம். C தான் விட. ஸோ ரெண்டாவது விட R தொடர்பாக வலப்பக்கத்திலிருந்து வரும் கார் 2. R தொடர்பாக வலப்பக்கத்திலிருந்து வரும் கார் 2 விலக்கு கம்பத்தை கடக்குது. அது ஓகே. ஜஸ்ட் அது ஒரு ஓகே. ஓகே அதுல பிரச்சனை இல்லை. விளங்கிட்டா? ஸோ மிஸ்டேக் ஆகிறதுக்கு சான்ஸ் கூடண்டா B கூட்டு மிஸ்டேக் ஆகிற சான்ஸ். நீங்க B நீங்க சரியான எடுத்தீங்கன்னா நீங்க BMC வந்து 4வது விடைய போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்னா நீங்க அதை வாசி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல குழம்புறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்தது மாறா சீர்கையிடும்
மீடிரனை உடைய ஒரு சீர்கையிடும் வானம் நிலைக்குத்தாக மேல் நோக்கி அனுப்பப்படுது. சரி, அது தொடக்கத்தில் ஒரு ஆறுமுடுகளுடனும் ஆறுமுடுகலாம், அதுக்கப்புறம் என்ன அமர்முடுகளுடன் சென்று இறுதியாக ஓய்வுக்கு வருவதற்கு முன்பாக வெடிக்குது. ஓய்வுக்கு வாரத்துக்கு முதல் வெடிக்கலாம். தரை மீது வானத்திற்கு நேரே கீழே உள்ள நோக்குனர் ஒருவர் வானத்தின் சீர்கேடு மொழியை கேட்கிறார். நோக்குனருக்கு கேட்கும் ஒளியின் மீடியன் பற்றி பின்வரும் கூறுகளை கருதல் செல்கிறது. ஸோ இது ஒரு கூற்று கல்வி டாப்ளர் எஃபெக்டை பேஸ் பண்ணி வந்துருக்கு. சரி, ஏன் கூட்ட பார்த்தா ஆறுமுடுகளின் போது அது சீர்கையிடும் மீடியனிலும் உயர்வாக இருக்கும், அதே வேளை நேரத்துடன் குறையும். எனக்கு வழங்கும் ஆறுமுடுகள் அடைஞ்சாலும் சரி அமர்முடுகள் அடைஞ்சாலும் சரி விலத்தி போகுது. விலத்தி போன அன்னைக்கு தோற்ற மீடியன் குறையத்தான் செய்யும். அவ்விடத்துல ஒரு சீர்கையிடும் மீடியனில் உயர்வாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அங்கால குறையுமா நேரத்தோட குறையுமான்னு யோசிக்குமா, ரெண்டு விஷயத்துக்காக. ஸோ ஏப்புல நான் கன்ஃபார்ம் பண்ணேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபோர்த் வராது. ஸோ செகண்ட் தேர்ட் ஃபிஃப்த் இருக்க போகுது. பிஏ பார்த்தா அமர்முடுகளின் போது அது சீர்கையிடு மீடியனிலும் குறைவாக இருக்கும், அதே வேளை நேரத்துடன் அதிகரிக்கும். அது சரி, அமர்முடுகளின் போது சீர்கையிடும் மீடியனிலும் குறைவாக இருக்கும், நேரத்துடன் அதிகரிக்கும். மாற்றி யோசிச்சிங்கன்னு சொன்னா ஓகே தானே. ஸோ பி சரி. அப்படின்னா ஏ பில பி சரி. பி சரி என்ன ஒன்று சி, அதாவது சி மாத்திரம்ங்கிறபடி மாட்டிடுவேன். அப்போ பி சரி என்றால் எனக்கு இந்த 2ம் 5ம் நம்பிக்கை போகுது. அடுத்து வெடிப்பதற்கு சற்று முன்பாக அது சீர்கையிடு மீடியனுக்கு சமனாக இருக்கும். வெடிக்கிறதுக்கு போல் சமனாக இருக்குமா? இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஜெனரல் நாலேஜ் அதை யோசிச்சாலும் ஓகே தான். ஸோ இதில் பி கூடு மாட்டேன் சரியாக வரும், யோசிக்கிற அளவு ஒன்றும் இல்லை. 42வது கேள்வி. நான் அநேகமான கேள்விக்கு செய்கிற டைமில் பென் யூஸ் பண்ணவே இல்லை.